வயது மாணவர்கள், இளைஞர்கள், பிள்ளைகள் யாரு பின்னாடி போறாங்க தெரியுமா? ஒரு நடிகன், அந்த நடிகனுக்கு பேர் தளபதியாம். அந்த நடிகனுக்கு பேர் தளபதியாம். நான் இதை பேசும்போது பல பேர் பல பாடசாலைகள்ல அல்ல சில பேர் என்னுடைய நம்பருக்கு டிரெக்டா, ஏனப்பா நீங்க இவரை மட்டும் திரும்ப திரும்ப சொல்றீங்க, உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியா இவரோட என்ன கோபம் என்று என்ன கிட்ட நேரடியா கேட்டிருக்கிறாங்க. மீதானயா இந்த நடிகனுக்கு எனக்கு நேரடியாக தனிப்பட்ட கோபம் எல்லாம் இல்லை. எத்தனையோ பெற்றோர்களுடைய கண்ணீரை நான் கண்டதால இந்த நடிகனை பார்த்து, யாரு தளபதின்றாங்களே, தளபதி என்றாங்களே, உண்மையா சொன்னால் தளபதி அல்ல, நிறைய பெற்றோர்களின் தலைவலி. இந்த கேடு கெட்ட நடிகனை பார்த்து தான் என் புள்ள இன்றைக்கு கெட்டு போய்த்துட்டு, இந்த அசிங்க பிடித்த நடிகனை பார்த்து தான் இன்னைக்கு என் புள்ள அசிங்கப்பட்டு நிக்குது என்று எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கு கண்ணீர் வடித்துட்டு இருக்கிறாங்க. சமூகத்தின் மிகப்பெரிய சாபக்கேடு இந்த நடிகர்கள், குறிப்பாக இந்த நடிகன். ஏன் தெரியுமா? அண்மையில நான் செய்திகள்ல பார்க்கிறேன், தளபதி தளபதி என்று யாரை தலைவனாக, யாரை தன்னுடைய வழிகாட்டியாக எடுத்தார்களோ, இந்த தளபதி எதுல தளபதி தெரியுமா? இந்த கேடு கெட்ட சீரல் இந்த நடிகன் எதுல தளபதி தெரியுமா? திருமணம் முடித்து தனக்கென்று பிள்ளைகள் இருந்தும் இன்றைக்கு தன்னை நம்பி அரசியல், அதாவது மக்களை நம்பி இவர் அரசியலுக்கு வர்றார், தனக்கென்று சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்று நம்புறார். இப்படிப்பட்ட ஒரு நடிகன் அவருடைய மனைவியே பப்ளிக்கா முன் வந்து, என்னுடைய கணவன் இன்னொரு நடிகையோடு தப்பான உறவிலே இருக்கிறார், கள்ள தொடர்பு வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. யோசித்து பாருங்கள், தளபதி தளபதின்னு எங்க பிள்ளைகள் எவன் பின்னாடி இவ்வளவு நாள் போனார்கள். இதை பார்த்து கொண்டு தாய்மார்கள் கண்டிக்காமல் இருந்தால், பாப்பாமார் கண்டிக்காமல் இருந்தால், நம் குழந்தைகளுடைய நம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அடுத்தவன் மனைவி பின்னாடி ஆசைப்படுறதுதான் தளபதியா? அவனை மாதிரிதான் நம் பிள்ளைகள் உருவாக போகிறார்களா? சுபஹானல்லாஹ், சினிமாவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு என்றால், அந்த சினிமால ஹீரோ ஆகினத்தோட இந்த ஹீரோயிசத்தை வைத்து மக்களை ஏமாற்றி அவர்களின் மனங்களை வென்று தமிழ்நாட்டுக்கே முதல்வராகி விடலாம் என்று நினைக்கிற அளவுக்கு, அப்படி ஒரு சிந்தனை வருகின்ற அளவுக்கு சினிமாட தாக்கம் சமூகத்தில் இருக்குது. சினிமால ஹீரோ ஆகிட்டால் மக்களை மடையர்களாக்கி ஏமாற்றி அவர்களுடைய மனங்களை வென்று அரசியல்ல சாதிச்சிடலாம் என்று நினைக்கிற அளவுக்கு சினிமா மக்கள் மன்றத்திலே வேரூன்றி நிக்குது. என்னுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பிள்ளைகளை இந்த சினிமாவில் இருந்து வெளியே எடுக்காவிட்டால் நாம நல்ல பெற்றோர்களா? குர்ஆன் சுன்னாவுக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகளை நம்மால உருவாக்க முடியுமா?